அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம இந்த ராசி பலன் இதெல்லாம் பார்க்குறது ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்களை ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனையில் உதவணும் அப்படின்னு தான் இந்த சேனலில் என்னைய பேச கூப்பிட்டுருந்தாங்க. பொதுவாக நம்ம விருச்சிக ராசி அப்படின்ற காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி. இது நீர் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. விசாக நட்சத்திரம் 4வது பாதம், அனுஷ நட்சத்திரம் முழுமையாகவும் கேட்டை நட்சத்திரம் முழுமையாகவும் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்னா கூட இந்த விசாக நட்சத்திர குரு, அனுஷ நட்சத்திர சனி பகவான், கேட்டை நட்சத்திர புதன் பகவான் இதெல்லாம் அதிபதிகளாக இருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது ஒரு நீர் ராசி இந்த விருச்சிக ராசின்றது. ஆனால் அதே சமயம் ஸ்திர ராசி. அதனால் இவங்க எப்போவுமே இவங்க தான் எடுத்த முடிவில் ஸ்திரமாக இருப்பாங்க. பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டால் கூட இவங்க தான் முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவில் இதுவாக இருப்பாங்க. இது இந்த ராசியை பொதுவாக பின் தளபதி அவங்களுக்கெல்லாம் இந்த ராசியை சொல்கிறாங்க. பொதுவாக தளபதி பெரிய பெரிய விஷயங்களை முடிவெடுக்கிறது, இராணுவத்தில் பெரிய தளபதிகளாக இருக்கிறது, இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகாரிகளாக இருக்கிறது, போலீஸில் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இப்போ ஒரு சில பேர் நீதித்துறை அதுலேயும் இருக்கிறவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க இருக்கலாம். பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த ராசியை தான் குறிப்பிடுறாங்க. விருச்சிக ராசியை தான் குறிப்பிடுறாங்க. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பூமிக்காரகன்றதுனால பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த ராசியை தான் குறிப்பிடுறாங்க. இவங்களுக்கு பொதுவாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்று வலி இல்லை அஜீரண கோளாறு, பெண்களாக இருந்தால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இல்லை கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் நிறையா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும், அதனாலையும் வயிற்று பிரச்சனை வரலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த உங்களுக்கு சூடு உடம்பு சூடாகவே இருக்கும். அப்படின்றதுனால சூட்டை குறைச்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணணும். அதே மாதிரி குளிர் உங்களுக்கு சரியாக ஒத்து வராது. அந்த மாதிரி குளிர்காலங்களில் இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். பல பேருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு முகத்தில் கருமை நிறம், இந்த ஸ்கின்னில் மாற்றங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாக இவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி உங்களுக்கு குரு பகவான்றதுனால சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு உள்ள பொதுவான பலன்களாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி சேர்ந்த அன்பர்கள் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் மாறுதலாக நடக்கலாம். காசி தான் நடக்கும்னா கூட இது கோச்சாரம் இந்த ஆவணி மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றது மாதத்துக்கு கோச்சாரம் பார்க்குறோம். பட் உங்களுடைய ராசியில் தசா புத்திகள் எப்படி இருக்குது, இந்த கோச்சாரத்தினுடைய இது பலனை வாங்கிக்கக்கூடிய கொடுப்பினை உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பேர், டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அது மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுடைய ஜாதகம் சம்மந்தமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். 5வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்குது. அதில் செவ்வாய் 7வது வீட்டில் இருக்கு இல்லையா, அவங்க ராசி அதிபதி. அவர் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் மிதுனத்துக்கு போயிடுறார், 8வது வீட்டுக்கு போயிடுறார். 9வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு ஏற்கனவே அங்கே சூரியன் இருக்கார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் இருக்கார், அங்கேயே புதனும் சேர்ந்துடுறார். 11வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி 10, அதாவது இங்கிலீஷில் 26/8/2024 அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு 11வது வீட்டுக்கு வந்துடுறார். இதனால இந்த மாதம் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் 7வது வீட்டில் குருமங்கள யோகமாக இருக்கிறதுனால இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு தள்ளி போயிட்டு இருந்த
திருமணமெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு இல்லை இந்த மாதம் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல பேருக்கு வந்து இடைஞ்சல் கோளாறுகள் இருக்கும். வாகனம் வாங்கலாம்னு நினச்சவங்க வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இல்லை ஏற்கனவே வாகனம் இருந்ததுன்னா அது சம்மந்தமான ரிப்பேரு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து சரியாகும். இந்த மாதம் அதெல்லாம் சரியாகும். பல பேருக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டவங்க பல பேருக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். 5வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால அவர் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கும் அதிபதின்றதுனால, ஆனால் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான். அதனால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து எங்களுடைய கணிப்பு கொஞ்சம் மாறலாம். ஆனால் ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து நல்லாவே இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய், அவங்க வந்து 8வது வீட்டுக்கு மறைஞ்சிடுறார். உங்கள் ராசியாவது மறைஞ்சிடுறதுனால ஒரு சில பேருக்கு திடீர் தடைகள், உங்கள் கூடவே இருக்கிறவங்கனால பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு. ஏன்னா இப்போ 8வது வீட்டு ஆயுள்ஸ்தானத்துக்கு அவர் போயிடுறார். உங்கள் ராசிக்கு வந்து 9வது வீட்டில் இருந்த புதன் வந்து 10வது வீட்டுக்கு வர்றார். அதனால் பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறையா பேர் வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் பயணம் போக முடியும். 10வது வீட்டில் ரொம்ப நாளாக சூரியன் அங்கேயே இருக்கார், புதன் அங்கே போய் சேர்ந்துறதுனால வேலை சம்பந்தமாக பல நாளாக வெளிநாடு வேலை இல்லை இங்கேயே வேலை, அரசாங்க வேலை இதெல்லாம் நிறையா பேர் பொதுவாக இந்த ராசிக்காரங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்கன்றதுனால நிறைய அரசாங்க உத்தியோகத்தை தேடிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் வந்து பாதிக்கு மேலே, இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து அதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் அரசாங்க உத்தியோகம் வேலை தரவங்களுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிபதி முருகன்றதுனால முருகப்பெருமானை வணங்குறது நல்லது. ஆனால் பொதுவாக நீங்கள் இந்த ராசியை சேர்ந்தவங்க வாராகி அம்மனை நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்துடும். பல தடைகள் நீங்கி உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே நடைபெறும். இந்த ராசியை சேர்ந்த அனைவருக்கும் இந்த மாதம் மிக நல்ல மாதமாகவும் பலன் கொடுக்கும் மாதமாகவும் இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய நானாசாமியை வேண்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.